சூப்பர் சிங்கர் 11ல இப்ப ராக் அண்ட் ரோல் சுற்று போயிட்டு இருக்கு. இதுல விக்னேஷ் கபாலி அவர்களோட சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பெண்ணை பார்த்து நிலவே பார்த்தேன்ற பாடல் எடுத்து இவர் பாடி இருந்தாரு. இவர் பாடி முடிச்ச உடனே அரங்கமே செம்மையா கைத்திட்டுச்சு. ஆனா 4 ஜட்ஜுமே லைட் தரல. பிகாஸ் ஆஃப் த ரீசன் இவர் நல்லாவே பாடல. சாங்ல சுத்தமா பெர்ஃபெக்ஷனே இல்ல. 70 to 80% கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. 40%ல நிக்குது. அந்த சாங் புரிஞ்சு பாட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கத்துக்களை வைக்கிறாங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் இவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காலங்காலமாவே இவருக்கு இதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே பின்னாடி இருந்து இவருக்கு முட்டு கொடுத்து இவர் ஹெல்மெட் பண்ணாமே வச்சிருந்தாங்க. இந்த ராக் அண்ட் ரோல் சுற்று பொறுத்தவரை கம்மியான அதாவது லோவஸ்ட் மார்க் எடுத்தது விக்னேஷ் கபாலி தான். இந்த வாரமாச்சும் தலைவனுக்கு விடுதலை தருவாங்கன்னு பார்த்தா எலிமினேஷன் பத்தி ஆங்கரும் சரி ஜட்ஜஸும் சரி வாயே திறக்கல. இந்த ஷோவோட எண்டிங் பார்த்திருந்தாலே தெரியும் எலிமினேஷன் பத்தி ஒரு இடத்துல கூட பேசிருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சுற்று வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டெஸ்டன்ட் வச்சு டூயட் சுற்று வச்சுலாம் எலிமினேட் பண்றாங்க. பட் சிங்கிளா பாடுறப்ப பாத்தீங்கன்னா எலிமினேஷன் வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி மதுரா பாலாஜி எலிமினேட் ஆனப்போ அவங்க 32 கிட்ட 34 கிட்ட மதிப்பெண்கள் எடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனா வெறும் 30 மதிப்பெண்கள் எடுத்த இவர் எலிமினேட்டே பண்ணல. இல்ல இந்த வாரம் எலிமினேஷன் இல்லன்னு இவங்க ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட போதும். பட் எதுவுமே சொல்லாம கம்மியா மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அதை பத்தி பேசாம இருக்கிறது மக்களை இன்னும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டுது. இந்த நிலைமை இப்படியே போனா விக்னேஷ் கபாலியை ஃபைனல் கொண்டு வந்து வின்னர் ஆக்குறதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சிங்கர்ல இது நாள் வரைக்குமே ஒரு 10 சிங்கர்ஸ் மேல பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் ஆச்சு விக்னேஷ் கபாலியை விட ஒரு நல்ல டேலண்டான சிங்கர்ஸ் தான் இருக்காங்க. இத பத்தின உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.